ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 22 வசனம் 10. கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர் என்பதே. இங்கே தாவீது ராஜா தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர் என்கிறார். ஆனால் எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில் கர்த்தர் பேசும்போது எரேமியா 1:5 நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் என்கிறார். நாம் ஒரு உருவமான போதுதான் இந்த உலகம் நம்மை அறிந்து கொள்கிறது. தாயின் வயிற்றில் தான் நாம் உருவமாக்கப்படுகிறோம். ஆனால் தாயின் வயிற்றில் உருவாக்கப்படும் முன் நாம் என்னவாக இருந்தோம்? நாம் காண்கிற உருவமாய் இல்லாத போதே கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார் என்பது மனித ஞானத்தால் முழுவதுமாய் விளங்க முடியாத ரகசியமாகவே இருக்கிறது. என்றாலும் தாயின் கர்ப்பப்பைக்கு முன்பு நாம் மனித கண்களுக்கு புலப்படாத ஆவி ஆத்துமாவாக இருக்கிறோம் என்பதை அறிய முடிகிறது. ஒரு மனிதனுக்கு உருவம் கொடுக்கிற போதுதான் அவனுக்கு ஆவியும் ஆத்துமாவும் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்படுகிறது என்பதல்ல. மனிதர்களுக்கான ஆவியும் ஆத்துமாவும் முன்னமே சிருஷ்டிக்கப்பட்டதால் தான் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே கர்த்தரால் நம்மை அறிய முடிகிறது. தாய் நம்மை அறிகிறதற்கு முன்னே கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார் என்றால் இந்த ரகசியம் மகா பெரியது. சரி, எப்போது கர்த்தர் நம்மை முன்னறிந்திருக்கிறார் என்று வேதத்தின் மூலம் அறிகிற போது அது நமக்கு இன்னும் மிகுந்த ஆச்சரியத்தை உண்டாக்கும். அது எப்போதென்றால் எபேசியர் 1:4 அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று வேதம் திட்டமாய் கூறுகிறது. இவ்வசனத்தை மேலோட்டமாய் படித்துவிட்டு கடந்து செல்லக்கூடாது. இதில் மறைந்திருக்கிற ரகசியம் பெரியது. ஆம், நாம் முன்னமே ஆவி ஆத்துமாக்களாய் சிருஷ்டிக்கப்பட்டு பூமியில் மாம்சத்தில் உருவாக்கப்படுகிற வேலைக்காய் காத்திருக்கிறோம். தேவ திட்டத்தின்படி அவருடைய வேளையில் தாயின் கருவில் கர்த்தரால் உருவாக்கப்பட்டு பூமியில் மனிதர்களாய் பிறக்கிறோம். நாம் உண்மையில் சரீரத்திற்குரியவர்கள் அல்ல, நாம் ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரிய யாவரும் பரலோகத்தில் இருக்கிற தேவனையே தங்கள் நித்திய பிதா என்பதை அறிந்து அவரை தேடுவார்கள். ஏனென்றால் எபிரேயர் 12:9 நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா என்று பவுல் அப்போஸ்தலர் குறிப்பிடுகிறார். ஆமேன், அல்லேலூயா.